வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அரசின் சார்பில் நாளை நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாய் 3 கோடியில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை ஹைகோர்ட்டில் கூடுதல் நீதிபதிகள் 4 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டு உள்ளனர். பெங்களூரு விரைவு சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆனால் இன்னும் திறக்கப்படாத நெடுஞ்சாலையில் 2 வயது சிறுமி உட்பட 4 பேர் விபத்தில் இருந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திங்கட்கிழமை இருசக்கர வாகனங்கள் நுழைவதை தடை செய்தது. ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் பாஜக கிஜக குறித்தெல்லாம் 6 மாதம் கழிச்சு கேளுங்க என்று எடப்பாடி பழனிசாமி மழுப்பியுள்ளார். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தும்படி சிபிசிஐடி அறிவித்துள்ளது. 97வது ஆஸ்கர் விருதுகள் நேற்றைய தினம் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்பி ஸ்டுடியோவில் நடைபெற்றது. மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் விடுதிக்கு எதிர்ப்புறம் ஈச்சனேரி பகுதியில் மூட்டையில் மனித உடல் இருப்பதாக பெருங்குடி காவல்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த பெருங்குடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் மூட்டையில் காயங்களுடன் 35 வயது பெண்ணின் உடல் இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். நெல்லை பாளையங்கோட்டை கோட்டூர் ரோட்டில் சொக்கலிங்க சுவாமி கோயில் மற்றும் ஐயா வைகுண்டர் பதி அமைந்துள்ளது. கோயில் திருவிழாவில் இருதரப்பு பிரச்சனையால் அன்னதான பாத்திரங்களை காவல்துறை அப்புறப்படுத்தியது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு திமுக மட்டுமே அதிமுகவின் எதிரி என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக எப்போது கூறினோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஊட்டி மலை ரயிலை இங்கிலாந்து சுற்றுலா பயணிகள் வாடகைக்கு எடுத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டையில் மு.க. அழகிரிக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி உள்ளது. கல்லூரிக்கு அருகில் இருந்த 44 சென்ட் கோவில் நிலத்தை அபகரித்ததாக மு.க. அழகிரி உள்ளிட்டோர் மீது மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நில அபகரிப்பு வழக்கில் மு.க. அழகிரியை விடுவிக்க முடியாது என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உடல் நலக்குறைவால் பெங்களூரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திருச்சி நந்தலாலா இன்று காலமானார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த ஆதரவற்ற 16 வயது சிறுமி அவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு சிறுமியின் தந்தை இறந்துவிட்டார். மன வளர்ச்சி குன்றிய அவரின் தாயும் நாளடைவில் மாயமாகிவிட்டார். இதன் காரணமாக அதே பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் சிறுமி வசித்து வந்தார். 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிக்கு சென்ற சிறுமியை மேற்கொண்டு பள்ளிக்கு அனுப்ப உறவினர்கள் தயாராக இல்லாத நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குழந்தை பிரசவித்த சிறுமி ஆதரவற்று இருந்தார். இந்த நிலையில் உறவினர் உட்பட 2 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடியாத்தத்தில் அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி வீட்டில் தனியாக இருந்தபோது மாணவியின் வீட்டுக்குள் நுழைந்த இளைஞர் திடீரென தன்னுடைய ஆடைகளை ஒவ்வொன்றாக கழற்றத் தொடங்கி அதனால் மாணவி அதிர்ச்சி அடைந்ததோடு வீட்டை விட்டு வெளியில் செல்ல முயன்றாள். அதற்குள் பொதுமக்கள் கூடி இளைஞனை தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். 2024-25ஆம் ஆண்டு பருவத்திற்கு கரும்புக்கான கொள்முதல் விலையாக டன்னுக்கு ரூபாய் 3151 நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS தெரிவித்துள்ளார். சூலூரில் கொடுத்த பணத்தை கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் கீழே தள்ளிவிடப்பட்ட இலங்கை அகதி பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருகே மாலத்தீவு சிறையிலிருந்து மகனை மீட்க வேண்டும் என்று ஆட்சியரிடம் தாய் மனு கொடுத்துள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டது தகுதியின் அடிப்படையில்தான் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அப்பா இதுதான் கடைசி என்று அப்பாவிடம் அபுதாபியில் பேசிய இந்திய பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவை சேர்ந்த பெண் ஒருவருக்கு அபுதாபியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை ரூபாய் 9 கோடியே 5 லட்சமாக உள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அக்கறை இருந்தால் மத்திய அமைச்சர்களிடம் பேசி தமிழகத்துக்கான கல்வி 100 நாள் வேலை திட்ட நிலுவைகளை வாங்கி தாருங்கள் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல 100 பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தபின் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றியது திமுக என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பள்ளியில் மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஜெர்மனி நாட்டில் செவிலியர் பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டிலுள்ள மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு 6 மாதம் பணி அனுபவம் பெற்ற 35 வயதிற்குட்பட்ட டிப்ளமோ மற்றும் பட்டதாரி ஆண் பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும் 2 லட்சம் ஊதியம் எனவும் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஐயா வைகுண்டர் கருத்துக்களை பின்பற்றி ஏற்றத்தாழ்வற்ற அமைதியான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஆரியர்கள் பற்றிய தவறான கருத்தை தமிழகத்தில் திணிக்க முயற்சித்தார் பெரியார். உண்மையில் ஆரியர் திராவிடர் வெவ்வேறு இனம் என்பது ஒரு பொய். அது கடந்த 60-70 ஆண்டுகளில் திராவிட சித்தாந்தம் கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட பரப்பப்பட்ட கதை என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அந்நாட்டு கடற்படையால் கைப்பற்றப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் நேற்று திருவோடு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஏன் 3ஆம் மொழி கற்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என திமுக MP கனிமொழிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நாகையில் ரூபாய் 82 கோடியே 99 லட்சம் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் 200 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். 2025-26 வருவாய் உபரி சாத்தியமில்லை என்று பாமக உத்தேச பொருளாதார அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயாலு அம்மாள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலம் விசாரித்தார். தயாலு அம்மாவை மருத்துவமனையில் சந்திக்க அழகிரி முதல்வர் வருகை தந்துள்ளனர். சுட்டெரிக்கும் வெயிலில் போக்குவரத்து போலீசாருக்கு AC ஹெல்மெட் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலங்கை கடற்படையின் அட்டூழியங்களை நிரந்தரமாக தீர்க்க வலியுறுத்தி மீனவ சமுதாயத்திற்கான நிவாரணத்தை அதிகரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாஜகவின் ரகசிய திட்டத்தை உறுதிப்படுத்திய தமிழிசைக்கு நன்றி எனவும் தமிழிசையின் மும்மொழி வாழ்த்தும் பாஜகவின் பண்பும் என்ற தலைப்பில் திமுக உடன்பிறப்புகளுக்கு அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் மடல் ஒன்றை எழுதியுள்ளார். தமிழிசையின் மும்மொழி வாழ்த்தில் ஹிந்தி இடம்பெறவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மொழிக்கும் தேவையான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதுதான் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகுந்த பயனளிக்கும். அதற்கு பதிலாக ஒவ்வொரு மொழியையும் மாணவர்களிடம் திணிக்க முயற்சிப்பது அவர்களுக்கு சுமையாகவே அமையும் என்று திமுக தொண்டர்களுக்கு முரசொலி பத்திரிகையில் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். கோவை அருகே சூலூரை அடுத்த பாப்பம்பட்டி பகுதியில் மாயமான 12ஆம் வகுப்பு மாணவியை காவல் ஆய்வாளர் தேர்வு எழுத வைத்தார். 2025-26 ஆண்டில் தமிழக அரசின் மொத்த கடன் ரூபாய் 15 கோடியே 5 லட்சம் என்று பாமக உத்தேச பொருளாதாரம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தாய்மொழி தமிழுடன் பிறந்தது, அதை யாராலும் பிரிக்க முடியாது என்று இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து பேட்டி அளித்துள்ளார். +2 தமிழ் தேர்வில் வினாக்கள் மிக எளிமையாக கேட்கப்பட்டதால் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. தேர்வு அச்சத்தில் இருந்த எங்களுக்கு முதல் தேர்வே உற்சாகத்தை தந்துள்ளது என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியை சேர்ந்த 15 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் சித்தப்பா உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழங்கிய மொழிப்பற்றை இன்று இந்தியா முழங்குகிறது என்று முரசொலி சூளுரைத்தது. துரோகத்துக்கு உவமை எடப்பாடி பழனிசாமி என்று டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். அதிகாலையில் தாய் இறந்த சோகத்தை மனதில் பூட்டிவிட்டு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளார். இவருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆறுதல் அளித்துள்ளார். ரயில்வே தேர்வு எழுத செல்லும் மாணவர்களின் வசதிக்காக எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் தாயார் தயாலு அம்மாள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வயது முதிர்வின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. விழுப்புரம் அருகே காதலனுக்கு டீயில் எலி மருந்து கலந்து கொடுத்தது ஏன் என்று கைதான மாணவி பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் வரை இயக்கப்படும் என்கிற நடைமுறை இன்றிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. ரயில்கள், ரயில் நிலையங்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் காவலர்கள் நியமனம், CCTV கண்காணிப்பு என பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க தமிழக ரயில்வே காவல்துறை திட்டமிட்டுள்ளது. திமுக செயல்படுத்தி வரும் திட்டங்களின் விவரங்களை அடுத்த ஓராண்டில் ஒவ்வொரு வாக்காளரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் முதல்வர் படைப்பகம் தொடங்கப்பட்டு நேற்றுடன் 4 மாதங்களை நிறைவு பெற்றுள்ள நிலையில் அங்கு ரூபாய் 60 லட்சத்தில் வாகன நிறுத்தம் மற்றும் உணவு அருந்துமிடம் அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த 2023-24 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் மின்வாரியம் சமர்ப்பித்துள்ளதால் தமிழக அரசு ரூபாய் 7,050 கோடி கடன் வாங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது.
அரை சதம் கடந்தார் விராட் கோலி. சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஷிகர் தவான் சாதனையை முறியடித்தார். ஃபீல்டராக அதிக கேட்ச்கள் டிராவிட்டை பின்னுக்கு தள்ளி கோலி வரலாறு படைத்துள்ளார். அடித்த ஒவ்வொரு சிக்ஸரும் வரலாறு. கிறிஸ் கேஸை ஓரங்கட்டிய ரோஹித் சர்மா பிரமாண்ட சாதனை படைத்துள்ளார். நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ₹70 பவுனுக்கு ₹560 உயர்ந்துள்ளது. இன்றைய 1 கிராம் 8010 ஒரு சவரன் 64,080 விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.